friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்றதுக்கும் மறந்துடாதீங்க. நம்ம கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்ல 3 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊத்தி நல்ல 2-3 தடவை களைஞ்சு எடுத்துக்கோங்க. பூசணிக்காயை முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த பீசஸ குறுக்குல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொடியா கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 மிளகாயோ 2 பச்சை மிளகாயோ உங்களோட காரத்துக்கு ஏத்தபடி நீங்க எடுத்துக்கோங்க. முதல்ல இதை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளோட அவல் நல்லா ஊறி ரெடியா இருக்கு பாருங்க. ஜவ்வரிசியும் ஊறி ரெடியா இருக்கு. தண்ணி இல்லாம வெறும் ஜவ்வரிசியை மட்டும் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காய் துண்டுகளையும் இதோட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வடகம் நம்ம நெல் பொரியலையும் போடலாம். அது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப இது கூட உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி சில்லி பிளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானதுல 3/4 பங்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது கூட பாதி மூடி அளவுக்கு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டுல லேசா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா ரொம்ப அப்படி அழுத்தி உருட்டாம லேசா இந்த மாதிரி கிள்ளு வடாம மாதிரி வச்சீங்கன்னா கூட போறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இத பேஸா வச்சுக்கிட்டு நீங்க இதுல எந்த பிளேவர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாட்ல கொத்தமல்லியை நல்லா விழுத அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லிக்கு பதில் நீங்க கருவேப்பிலை அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா நல்ல அழகான ரெட் கலர் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அழகான எல்லோ கலர் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நமக்கு விருப்பமான கலர் பிளேவர் சேர்த்து இதை உருட்டி வைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்ல பொடியா நறுக்கின பூண்டு இல்ல வெங்காயம் அந்த மாதிரி கூட இதோட நறுக்கி சேர்த்துக்கலாம். பொரியறப்ப அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இத இப்ப வெயில்ல நல்ல சுக்க காயற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அவல் கருவடாமும் நல்லா காஞ்சு ரெடியா இருக்கு. இதையே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட அவல் வடாம் அல்லது அவல் கருவடாம் தயார். நம்ம சேனல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா படத்தை இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் கூட நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்பப்ப அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அதையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். நம்ம வீடியோஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மத்த 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.